இந்த மாலை வேளையில் மனிதத்தை நேசிக்கின்ற மனிதர்களிடையே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. மனித நீதியில், சமநீதியில் நம்பிக்கை உடையவர்கள் தளராமல் இருக்கின்ற நாம் இந்த கூட்டத்தை ஏன் நடத்துகின்றோம்? பல இயக்கத்தோடர்களும் பேசினார்கள். நான் எப்படியோ ஒரு 53 வருஷம் வகுப்பில் பாடம் எடுத்து பழகிட்டேன். அதனால் நான் சொல்கிறத தவறாக எடுத்துக்காதீங்க. இந்த சொற்பிழை, அப்புறம் இந்த இலக்கண பிழையெல்லாம் பார்த்து பழகி போயிடுச்சு. சனாதனம் என்றால் தன் என்றால் செல்வம் என்று பொருள். ஆனால் இங்கே சனாதனம் என்றால் நிலையானது, மதிப்பற்றது அப்படிங்கிறது ஒன்று. எது நிலையாக இருக்குன்னா என்றைக்குமே பிறக்காத நிலையாக இருக்கும். பிறக்காத இறக்காது, பிறப்பு இல்லாதது இறக்காது. பிறக்காதது ஒன்றை உண்மை என்று ஒருவர் சொல்வார் என்றால், அதுதான் நிலையானது என்று ஒருவர் சொல்லுவார் என்றால், அது எவ்வளோ பெரிய மோசடி என்பதை ஒரு சிறு குழந்தை புரிந்து கொள்ளும். இல்லாத ஒன்றை இருப்பது என்று சொல்லுவதற்கு ஒப்பம். தானம் என்றால் கொடுப்பது என்று பொருள். இது ஒரு சமஸ்கிருத சொல். சனாதனம் என்பது சமஸ்கிருத சொல். சனாதானம் என்று சொல்லிவிட வேண்டாம். அனைவரும் தமக்கு தானம் அளிக்க வேண்டும் என்று கோருகின்றவர்கள் ஒருவர் இருக்கின்றார்கள். தானத்தை வைத்தே அரசியலை, மதத்தை, சமூகத்தை நடத்துபவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நம்மை ஏமாற்ற சொல்லுகின்ற வார்த்தை சனாதனம். ஆகவே நாம், நமது தோழர்கள் இனிமேல் சொல்லுகின்ற பொழுது அந்த சனாதனம் என்றே சொல்ல வேண்டும், சனாதானம் என்று சொல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டுக்கும் இரண்டு பொருள். அதற்காக சொல்லுகின்றேன். இந்த ஆண்டு நூற்றாண்டுகளின் ஆண்டு. குறிப்பாக 4 நூற்றாண்டுகள், நூற்றாண்டு விழாக்கள் நடைபெற வேண்டிய ஒன்று. அதற்கான பின்னணி என்ன என்பதை பற்றியெல்லாம் பேசினால் மிக நீண்டு போய்விடும். 2 உலகப் போர்களுக்கு இடையே உலக அரங்கில் ஏற்பட்ட மாற்றங்களின் தாக்கமும் இந்த 2 பெயர்களிலும் இருக்கிறது. முதல் உலகப் போர் முடிந்தவுடன், முடிகின்ற வேளையில் அக்டோபர் புரட்சி வந்து விடுகிறது, போல்ஷிவிக் புரட்சி. ஏகாதிபத்திய நாடுகளுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டது. இனிமேல் பாட்டாளிகள் ஒன்று திரண்டு ஒரு அரசக்தியாக மாறி அரசாங்கத்தை எங்கும் கைப்பற்றி விடுவார்களோ என்ற அச்சம் வந்து விட்டது. வலிமை இழந்தவர்கள் ஒன்றிணைந்தால் அவர்களது வலிமைக்கு முன் எதுவும் நிற்க முடியாது என்பதை அந்த புரட்சி நிரூபித்து விட்டது. இது பரவிவிடுமோ என்ற அச்சம் முதலாளித்துவ அரசுகளுக்கு ஏற்பட்டு விட்டது. அதன் விளைவாக என்ன ஏற்பட்டது என்றால், இந்த பாட்டாளிகளை திருப்திப்படுத்தி இந்த இடதுசாரி இயக்கத்தின் பால் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு அரசியலில் ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தார்கள். அதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நலனுக்கான அரசு என்ற ஒரு திட்டம். அதன்படி தான் ஓய்வு ஊதியம், தொழிலாளர்களது குறைந்தபட்ச வேலை நேரம், சமூக பாதுகாப்பு என்கின்ற பல சமூக நலத்திட்டங்களை தாமாக வழங்கிவிடவில்லை. கம்யூனிசத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அதை அவர்கள் அறிவித்தார்கள். அதன் ஒரு பகுதியாக உட்ரோ வில்சன், அமெரிக்காவின் ஜனாதிபதி உட்ரோ வில்சன், இந்த அமைதிக்கான அவர் வழங்கிய கருத்துக்கள் இறுதி ஒன்றாக இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ற ஒன்றை அவர் முன்வைத்தார், உலக தொழிலாளர் அமைப்பு. அந்த உலக தொழிலாளர் அமைப்பில் உறுப்பினர் ஆவதற்கு என்ன தகுதி என்றால், ஒரு தேசத்தின் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கத்திலிருந்து அதற்கு பிரதிநிதிகள் வர வேண்டும். வந்தால் என்ன, ஜெனீவா போகலாம்,
ஐரோப்பாவுக்கு போகலாம், ஒரு உல்லாச பயணம் போவதற்கு வாய்ப்பு, உலக அரங்கில் அமர்வதற்கு வாய்ப்பு. ஆகவே நமக்கு இங்கே இருந்த அரசியல் தலைவர்கள் மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள், தொழிலாளர்களை பற்றி கவலைப்படாதவர்கள், ஏழைகளை பற்றி கவலைப்படாமல் வெறும் கடித போக்குவரத்தின் மூலமாகவோ மதக்கலவரங்களை தூண்டியோ அரசியலில் தலைமை பெற்றுவிட வேண்டும் நினைத்தவர்கள் அவர்கள் எல்லோருமே திடீரென்று தொழிற்சங்க தலைவர்களாகிவிட்டார்கள். அன்னி பெசன்ட் அமைப்பும் தொழிற்சங்க அமைப்பாகிவிட்டது. நான் ஏன் தொழிற்சங்க அமைப்பில் இந்திய பிரதிநிதியாக செல்லக்கூடாது என்று பாலகங்காதர திலகர் கூக்குரலிட்டார். ஆனால் முடியறதுக்கு முன்னால் இறந்து போயிட்டார், அது வேறு விஷயம். தொழிலாளர்களுக்கும் தொழிற்சங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களெல்லாம் இங்கே ஜெனீவாவுக்கு போகணுங்கிறதுக்காக இந்த அமைப்புகளை பயன்படுத்தி தொழிலை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். இந்தியாவில் கம்யூனிசம் படர்ந்து விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டது. கம்யூனிசம் அறிமுகப்பட்டாகிவிட்டது. அமைப்பு இந்தியாவில் 1925 தான் அமைப்பாக மாறியது. அதில் 2 பிரிவு இருந்துருச்சு. ஒன்று பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் கட்சியால் தலைமையேற்று நடத்தப்பட்ட ஒன்று, இரண்டாவது அகிலத்தால் நடத்தப்பட்ட ஒன்று. கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே நிறுவப்பட்டது. தொழிலாளர்களுக்கு வலிமை, அரசியல் அதிகாரம் என்பதால் நிறுவப்பட்டது. இரண்டாவது அமைப்பு என்று வருகின்ற பொழுது அது அடித்தள மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அம்பேத்கர் துவக்கிய பகிஷ்கிருதி என்ற அமைப்பு. அதன் மூலம் ஹாஸ்டல்லாம் ஆரம்பித்தாங்க, பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் கெஞ்ச வேண்டியவர்கள் அல்ல, உங்கள் உரிமைகளை நீங்கள் வென்றெடுக்க வேண்டியவர்கள் என்று அம்பேத்கர் அமைப்பு ரீதியாக இந்த ஒடுக்கப்பட்ட பிரிவை இணைக்க முயன்ற முதல் நடவடிக்கை என்பது 1925 வருது. இரண்டாவது அமைப்பு அது. மூன்றாவது அமைப்பு அதுதான் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கு. ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கு முன்னோடி உண்டு. திலகரே அதன் முன்னோடி தான். சம்பேத்கர் சகோதரர்கள் ஆங்கிலேயரை பிளேக் கமிஷனுக்கு எதிர்த்து கலகம் செய்து அந்த பிளேக் கமிஷனை கொலை செய்தவர்கள் அது அமைப்புகள்லாம் இருக்குது. அவர்களை அப்படி சொன்னால் எங்கள் இந்து மதம் புண்பட்டு விட்டது. விநாயகரது வாகனமான மூஷிகன்னா எலி, அதை கொல்லுவதை நீங்கள் திட்டமாக கொண்டு வந்திருக்கிறீர்களே. என்ன உண்மை என்றால், பிளேகை எப்படி கட்டுப்படுத்தின ஆராய்ச்சிகள் நடந்தன, அதன் மூலத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த ஆய்வில் ஒன்று தெரிஞ்சது, இந்த பிளேகுக்கான தொற்று கிருமிகளை கொண்டு செல்வது எலிகள், அதன் ஊடாக இது பரவுகின்றது. மறைந்திருக்கின்ற இடங்கள், இருட்டான இடங்கள், அசுத்தமான இடங்கள், கழிவறை மட்டுமல்ல சமையலறையும் அதில் வருகின்றது. இந்த இடங்களில் இருக்கிற இந்த எலிகள் மூலமாகத்தான் இந்த பிளேக் பரவுதுன்னு தெரிஞ்சு அப்போ பிளேக் கமிஷன் ஒன்று அமைக்கிறாங்க ஆங்கில அரசு. அந்த பிளேக் கமிஷனில் இதை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரிகளாக ராண்ட் அயர்ஸ்னு 2 பேரை நியமிக்கிறாங்க. அப்போ அவங்கள முழு அதிகாரம், ஏன்னா நோய் அவ்வளோ கடுமையாக இருக்குது, எல்லா நடைமுறைகளையும் பின்பற்றுகின்ற அவகாசம் இல்லை. இப்போ எல்லா வீடுகளையும் நுழைஞ்சு அந்த எலிகளை பிடிச்சு கொல்ல ஆரம்பித்தாங்க. மத உணர்வு புண்பட்டு விட்டது. திலகர், தேசபக்த திலகர் கட்டுரை எழுதுகின்றார். எங்களது கடவுள் விநாயகரின் வாகனம் எலி, மூஷிகம். அந்த எலியை கொன்றால் எங்கள் இந்து மனம் புண்படாதா? கொல்பவனை விட்டு வைக்கலாமா? கலவரங்கள் வெடித்தன. அயர்ஸ் கொல்லப்பட்டார், ராண்ட் கொல்லப்பட்டார், கொலைகாரர்களானார்கள். இது பின்னணி இருக்கிறது. காங்கிரஸிலேயே இந்து மதவாதிகள் இருக்கின்றார்கள். மதன் மோகன் மாளவியா போன்றவர்கள், மூஞ்சே போன்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு உறுதியான ஒரு தத்துவ பின்னணியை கொண்ட ஒரு அமைப்பாக
இவர்கள் அதை மாற்ற விரும்பினார்கள். அப்போ தான் இந்த முதல் உலகப் போருக்கு பின்னால் பாசிச சக்திகள் ஐரோப்பாவில் வருது. பாசிசம்னா ஒரு முறை ஒரு நேற்றோ முந்தினமோ டிவியில் ஒருத்தர் விளக்கிட்டு இருந்தார். நான் அவரை குறை சொல்ல. பாசிசம் என்றால் என்னன்னு கேட்டால் அவரே சொல்ல சர்வாதிகாரம் அல்ல. சர்வாதிகாரி ஆவது என்பது ஒரு மனிதனுக்கோ ஒரு அமைப்பிற்கோ கிடைக்கின்ற அத்துமீறிய அதிகாரம். ஆனால் பாசிசம் என்பது அதற்கு வெகு மக்களை பயன்படுத்துகின்ற முறை. மதவெறியை ஊட்டி இந்த மக்களை கொலைகாரர்களாக மாற்றுவது, உள்ளேயே எதிரிகளை உருவாக்குவது, அவர்களை கொல்லுவதை ஒரு திட்டமாக கொண்டு வருவது, வெளியில் பகைவன் உள்ளே பகைவன், மக்களை பிரித்து மோதவிட்டு அதிகாரத்தை தக்க வைப்பது பாசிசம். பாசிசம் என்ற சொல் இத்தாலியில் துவங்கியது. ஃபாசிஸ்ட் என்றால் ஒரு இரும்பு கட்டைகளை ஒரு கையில் குவித்து பிடிப்பது. ரோமானிய பேரரசின் சின்னம் முசோலினி கொண்டு வர்றார். நேசிசம் என்றால் நேஷனல் சோஷலிஸ்ட். அவர் சோஷலிஸ்ட் வார்த்தையை பயன்படுத்துகிறார். நேஷனல் சோஷலிஸ்ட் பார்ட்டி, அதை நேசி என்று மாற்றினார்கள். ஆனால் இதற்கு தேசியம் என்ற வெறியை ஊட்டுகின்றார்கள். அப்பொழுது நாங்கள் இழப்பது புண்ணிய ஆத்மாக்கள், நாங்கள் பிறவியிலே பிறப்பால் உயர்ந்தவர்கள், நாங்கள் எப்படி வீழ்ச்சி அடைய முடியும்? உள்ளே சதிகாரர்கள், வெளியே எதிரிகள் என்று எதிரிகளை சுட்டிக்காட்டி மக்கள் கவனத்தை அங்கு திருப்பி இவர்களது குற்றங்களை மறைக்கின்ற செயல். இந்த சூழலில்தான் இங்கே இந்த இயக்கம் வருது, அரசியல் மாற்றம். ஆங்கிலேயர்கள் முதல் உலகப் போரில் இந்தியாவை பயன்படுத்தினார்கள், இந்தியர்களை பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள், இந்த போரில் நீங்கள் செய்த இந்த உதவிக்கு கைமாறாக போர் முடிந்த பிறகு உங்களுக்கு அரசியல் வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் என்று உறுதியளித்தார்கள். அது ஆகஸ்ட் டிக்ளரேஷன் வரலாற்று புத்தகங்களில் இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் வரப்போகுது, நமக்கு சட்டமன்றங்களில் இடங்கிற போது. இது லண்டனில் பாராளுமன்றத்தில் இணைக்கலாம் சொன்ன உடனே இந்த காங்கிரஸ் இயக்கத்தில் அதற்குன்னு ஒரு குழு வந்துடுச்சு. இந்த சூழல் இது வருது. மூன்றாவது இந்த இந்துத்துவம் பேசுகின்றவர்கள் இந்துத்துவத்தை பரப்புவதற்கு நெறிமுறைகளை பின்பற்ற தேவையில்லை, வன்மத்தை பின்பற்றுங்கள். அவர்கள் சொன்னது ஹிந்துவைஸ் பாலிட்டிக்ஸ், அரசியலை இந்துமயமாக்குங்கள், மிலிட்டரைஸ் ஹிந்துஸ். இந்துக்களை நீங்கள் இராணுவமயப்படுத்துங்கள், அடியாட்களாக மாற்றுங்கள்னு அர்த்தம், கொலைகாரர்களாக மாற்றுங்கள்னு அர்த்தம். இதை அவங்க உருவாக்குறாங்க. இந்த மூன்று அமைப்புகள் வருகின்ற பொழுதுதான் பெரியார் காங்கிரஸில் வெளியேறுகின்றார். சுயமரியாதை இயக்கத்தின் துவக்கம் அங்கே நிகழ்கிறது. தோழர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாளித்துவத்தை எதிர்த்து கம்யூனிசம் என்பது ஒன்று. அடித்தள மக்களுக்கு கல்வியும் பதவியும் பட்டங்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சட்ட ரீதியான முறைகளை பயன்படுத்துங்கள், அமைப்பு ரீதியாக வாருங்கள் என்ற அம்பேத்கரின் அணுகுமுறை ஒன்று. நீங்கள் சதிகள் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றுங்கள், நம்மை ஏற்காதவர்களை இல்லாமல் செய்துவிடுங்கள் சொல்லுகின்ற அமைப்பு. சுயமரியாதை என்ற அமைப்பு வருவதற்கு முன்னால் திராவிட இயக்கம் இங்கே இருக்கிறது. சட்டபூர்வமாக 1916 இருக்கு. 12 திராவிட இல்லம் வந்து விட்டது. அதற்கு முன்னால் திராவிடம் என்ற சொல் பரவலாகிவிட்டது. திராவிட இயக்கம் ஆட்சிக்கும் வந்து விட்டது. 1920 ஆட்சிக்கும் வந்துடுச்சு. சென்னை மாகாணத்தில் திராவிட இயக்கத்தின் நீதி கட்சியினர் ஆட்சியை பிடித்தார்கள். பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அதில் கம்யூனல் ஜியோ, அதே போன்றே நம்ம பார்த்திங்கன்னா கல்வியில் வாய்ப்புகள் மற்றவர்கள் கிடைப்பதற்காக செய்யப்படுகின்ற முயற்சி, பெண்களுக்கு வாக்குரிமை, இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. பல புரட்சிகரமான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஆனால் அதற்கும் அது இருக்கின்ற பொழுது ஏன் சுயமரியாதை என்கின்ற கேள்வி எழ வேண்டும்.
சுயமரியாதை என்பது சுய சிந்தனைக்கானது. சுயமரியாதை என்பது எதிரியை வெளியே காண்பது அல்ல. ஏன் சுயமரியாதை என்பதை அவர் வலியுறுத்தினார், அந்த சொல்லாடலை அவர் வடிவமைத்தார் என்றால், எந்த ஒரு வெகுமக்கள் பிரிவும் ஒடுக்கப்படுகின்றார்கள், உறிஞ்சப்படுகின்றார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் பலவீனமானவர்கள் என்பதல்ல. பலவீனம் எப்பொழுது ஏற்படுகிறது? அதற்கு இணங்கி போகின்றவர்கள், அஞ்சி போகின்ற பொழுது மனநிலையில் அதுவும் சரிதான் போல் இருக்கிறது என்ற மனநிலையில் இணக்கத்திற்கு வருகின்ற பொழுது, அந்த இணக்கத்தின் காரணமாக எதிர்ப்பு குரல் இல்லாத பொழுது அந்த ஒடுக்குமுறை தொடர்கிறது. திராவிட மக்களின் ஒடுக்கம் என்பது திராவிட மக்களுக்குள்ளேயே அவன் புனிதமானவன், நான் நீசமானவன், நான் அங்கே செல்லக்கூடாதவன், நான் அவரை தீண்டக்கூடாதவன், என்னை அவர்கள் பார்க்கக்கூடாது என்பன போன்ற இந்த பசப்பு வார்த்தைகளுக்கு இணங்கி போனார்கள். இணக்கத்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக, விடுதலை செய்வதற்காக, மன விடுதலைக்காக பெரியார் உருவாக்கிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம். இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். வெளி எதிரிகளுடன் போரிடுவதற்காக சுயமரியாதை அல்ல. திராவிட இயக்கங்கள் ஏற்கனவே இதை செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வெகு மக்களுக்கு உணர்வு வர வேண்டும். அவர்கள் தங்களது உரிமைகளை தாங்களே பெற வேண்டும். பிறர் தருகின்ற சலுகைகளை நம்பி வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது. ஒரு எஜமானனுக்கு பதிலாக வேறு எஜமானன் வந்து விடுவான். ஒரு உண்மையான ஜனநாயகம் என்பது மக்கள் தங்களை உணர்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது, தங்களை ஒடுக்குகின்ற முறைகளுக்கு இணங்காமல் எதிர்ப்பு காண்பிக்கின்ற பொழுது, அப்பொழுதுதான் மக்களது ஆட்சி என்பது உண்மையான நல்லாட்சியாக இருக்க முடியும். அந்த ஒரு சுயமரியாதை தத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது அல்ல அதன் பொருள். பார்ப்பனியத்தை எதிர்த்து ஆக வேண்டும். பார்ப்பனரை யார் ஏற்றுக்கொண்டார்கள்? பார்ப்பனியத்தை யார் ஏற்றுக்கொண்டார்கள்? சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் உங்களை இழிவு செய்கின்றன, செய்யப்படுகின்ற சடங்குகள் உங்களை இழிவு செய்கின்றன. அதே புரோகிதர்கள் தான் உங்களை இங்கே இதுவரையில் வரலாம், அதற்குமே செல்லக்கூடாது என்று தடுக்கின்றார்கள். நீங்கள் உருவாக்கிய ஆலயத்தில் நீங்கள் நுழையக்கூடாது என்று தடுக்கின்றார்கள். நீங்கள் பங்களிப்பு செய்த அந்த நிவேதனத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லுகின்றார்கள். அங்கே இருக்கின்ற சொத்துக்களுக்கெல்லாம் தலைமை அதற்கென உடைக்காத ஒரு புரோகித கும்பலுக்கு என்று சொல்லுகின்றார்கள் என்றால் இணங்கி போனதுதானே காரணம். அந்த இணக்கத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக பெரியார் சொன்னது என்னவென்றால், உன் சுயத்தை நீ அறிவாய். உன் சுயம், அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுயம் என்பதை ஏறக்குறைய 1000-1500 ஆண்டுகளாக திட்டமிட்டு அடித்து விட்டார்கள். என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் நீ மாயைப்பா, அதெல்லாம் மாயை, நிலையில்லாத வாழ்க்கை, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. மேலே இருக்கிறவன கீழே இருக்கிறவன் அடங்கி இணங்கி செல்லுவது ஒழுக்கம்னு சொன்னாங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், ரிவர்ஸில் சொல்லலை. கல்லானாலும் மனைவி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க. மேலே இருப்பவனுக்கு இணங்கி சென்று விடு என்கின்ற அந்த பக்தியை நம்மிடம் திணித்தார்கள். அரசங்கிட்ட பக்தியாக இருக்கணும், ஆண்டவங்கிட்ட பக்தியாக இருக்கணும், அப்பா கிட்ட பக்தியாக இருக்கணும், நிலவுடைமையாளங்கிட்ட பக்தியாக இருக்கணும். எல்லா பக்தியுமாக சேர்ந்து உன் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற ஒரு தவறான தத்துவத்தை, அதுலேயும் பகவத்கீதை போன்றவை என்ன சொன்ன, நீ செய்கிற பணி உன் கடமை, பலனை எதிர்பார்க்காதன்னு சொன்னது. உலகத்தில் பலனை எதிர்பார்க்காத பணி என்ன இருக்கிறது? சொல்லுகின்ற பிராமணனுக்கு தட்சிணை கொடுக்கலன்னா தட்டில் பணம் போடுங்கன்னு நம்ம நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு இருக்காங்க. உண்டியலில் போடாதீங்க, தட்டில் போடுங்கன்ட்டு. பிராமணனுக்கு ஊதியம் போக வேண்டும் இல்லையா? தட்சிணை இல்லாமல் புரோகிதம் உண்டா? தானம் இல்லாமல் பிராமணியம் உண்டா?
நீங்கள் அரசன் ஆட்சி செய்கிறேன்னா வரி வாங்காமல் அரசன் ஆட்சி செய்வானா? கொள்ளையடிக்காமல் ஆட்சி செய்த மன்னன் எவனாவது உண்டா? ஒரு வியாபாரி லாபம் வேணாலும் வியாபாரம் செய்வானா? அப்போ எல்லாருக்கும் அவன் ஊதியத்தில் அவனுக்கு லாபம் வேணும். ஆனால் உடலுழைப்பு செய்கின்ற தொழிலாளர்களுக்கு அதை எதிர்பார்க்காதேன்னு சொல்கிறான். நான் கஞ்சி கொடுத்தா குடிச்சிட்டு போ, கொடுக்கலன்னா இன்றைக்கி இல்லை விதின்னு சொல்லிட்டு போ. இதற்கு இணங்கி போகின்ற ஒரு மனநிலையை, ஒரு சமூக மனநிலையை, உளவியலை நமது பண்பாடு என்ற பெயரில் உருவாக்கப்பட்டு விட்டது. பெரியார் தாக்கியது அந்த பண்பாட்டை தான். அவர் விதைத்தது ஒரு பண்பாட்டு புரட்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெறும் அரசியல் புரட்சி அல்ல, உள்ளத்தை மாற்றுகின்ற புரட்சி, சமூக உளப்பாங்கை மாற்றுகின்ற புரட்சி, நீயும் ஒரு மனிதன் என்று உறுதி செய்த புரட்சி. சுயம் சுயம் என்ற உணர்வு இருந்தால் சுயம் என்ற அறிவை பயன்படுத்துவீர்கள். சுய அறிவுதான் பகுத்தறிவு. உனது சிந்தனைக்கு உள்ள அந்த சுதந்திரத்தை புரிந்து கொள்ளுங்கள். சுய மதிப்பீடு வருகின்ற பொழுது யாமார்க்கும் குடியெல்லோம்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. சுயத்தில் என்ன பாவம் பண்ணனா இந்த ஜென்மத்தில் இப்படி தான் இருக்க முடியும்னு நினச்சின்னா சுயத்தை இழந்து விடுகின்றான். இப்போ நமக்கு சொன்ன மத தர்மங்கள் என்ன சொல்லிச்சுன்னா, முன் ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணையோ இப்போ அனுபவிக்கிற. எல்லா மதத்திலையும் பரிகாரம் உண்டு. அதுலேயும் பார்ப்பனியத்தில் பரிகாரம் இல்லாத விஷயம் கிடையாது. அது என்ன பரிகாரம்னு அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அந்த பரிகாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜென்மத்தில் உனக்கு விதிக்கப்பட்ட அந்த கடமையை நீ ஒழுங்காக செஞ்சன்னா அடுத்த ஜென்மத்தில் இதை விட கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமை உனக்கு கிடைக்கலாம். இந்த ஜென்மத்திலே செய்ய மறுத்தேன்னா, வேறு விதமாக போகணும்னு நினச்சேன்னா உனக்கு கிடைக்க போகிறது நரகம். ஆனால் நம்ம தமிழ் மரபு என்ன? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நமக்கு தெரியாத முன்ஜென்மத்தை சொல்கிறது கிடையாது. நமது செயல்களால் நமக்கு விளைவுகள் ஏற்படும் என்பதை நமது மரபு சொல்லிற்று. ஆனால் அந்த மரபை மறந்துவிட்டு நம்மை ஏற்றுக்கொள்ள செய்த மரபு என்பது முன் ஜென்மம் செய்து இஞ்சென்மத்தில் அனுபவிக்கின்றாய். இந்த எல்லா இடத்தையும் போயிடுச்சு. பெரியார் சுயமாக சிந்தித்து பாருங்கன்னு சொல்றதில்ல. மனிதன் என்பவனுக்கு அந்த சிந்தனை இல்லாவிட்டால், அவன் அறிவு தூண்டப்படாவிட்டால், அவன் மற்ற யாரையும் விட குறைந்தவன் அல்ல என்பதை புரிந்து கொள்ளாவிட்டால் நிரந்தர அடிமையாக இருப்பான் என்பதை கொண்டார்கள். ஆனால் பெரியாரது வார்த்தை மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்கிறதில்ல, ஏதோ எதுகை மோனைக்காக சொன்னது கிடையாது. அது சுயமரியாதையின் ஒரு விழுமிய வெளிப்பாடு அவர் சொல்கிறார். அப்போ அந்த சுயமரியாதை இயக்கத்தில் அம்பேத்கர் அதை பண்ணார். மனு ஸ்மிருதியை எரிக்கிற அளவுக்கு அம்பேத்கர் போனார். ஆனால் இவர் ஒருபடி அதற்கு மேலே இந்த சூழலில் பார்த்தோம் என்றால் ஒரு சிந்தனை, இந்த விடுதலைங்கிறது ஏதோ சூத்திரர்களுக்கு பிராமணரிலிருந்து விடுதலை என்பது அல்ல. சூத்திரனுக்குள்ளேயே ஒரு ஜாதி பிற ஜாதிகளை ஒடுக்குவது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஒடுக்குவது, ஒரு தலைமை பதவியில் இருப்பவன் பிறரை ஒடுக்குவது. ஒடுக்குதல் என்பது மனித இயல்பாக போய்விட்ட நிலையில் அதை அனைவரும் விதி என்று ஏற்றுக்கொண்ட சூழலில் ஒடுக்குவதற்கு உடன்படாதே என்று சொல்லுகின்ற சுயமரியாதை. அந்த சுயமரியாதை சிந்தனை என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்துகின்ற ஒன்று அல்ல. சுயமரியாதை என்பது சுய பெருமிதம் அல்ல, சுய பெருமை அல்ல. சுயமரியாதை என்பது எந்த நாட்டு மக்களுக்கும் பொருந்தக்கூடியது, உலகில் எந்த நாட்டு மக்களுக்கும் பொருந்தக்கூடியது. மனித சமத்துவம் என்பது சுயத்தின் அடிப்படையில். சுயங்கள் எல்லாம் சமத்துவமாக இருக்கின்றன. ஒரு சுயம் மற்ற சுயத்தை சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
எனக்கு மட்டும் சுயம் என்பது அல்ல, ஒவ்வொரு சுயத்தை மதிப்பது, ஏற்பது என்று பொருள். அந்த ஒரு சுய மரியாதை தத்துவ அடிப்படையை நாம் சரிவர இளைஞர்களிடம் கொண்டு செல்லாவிட்டால் அந்த சுயமரியாதை என்பது வெற்றி சொல்லாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுயமரியாதையை வெற்றி சொல்லாகிவிடக்கூடாது. அது ஒரு நடைமுறை செயல் திட்டமாக மாற வேண்டும் என்றால் தோழர்களே, ஒவ்வொரு வருகின்ற தலைமுறையிடம் சென்று அதன் அடிப்படையை விளக்குங்கள். இந்த நாட்டில் உனக்கு பதிபக்தி இருக்குது, சரிபக்தி இல்லை. ராஜபக்தி இருக்குது, பிரஜாபக்தி கிடையாது. தேசபக்தி இருக்குது, மக்கள் பக்தி கிடையாது. ஏன் ஒருதலை பட்சமான பக்தி? மேலே இருப்பவனு கீழே இருப்பவன் ஏன் இணங்கி போக வேண்டும்? இணக்கமாக இருப்பது என்பது இணங்கி செல்வது அல்ல, தலைமைக்கு இணங்கி செல்வது அல்ல, சமத்துவத்தின் அடிப்படையில் வருவது. மனித பொதுமை, மனித சமத்துவம், இவற்றை வலியுறுத்துகின்ற ஒரு தத்துவம்தான் சுயமரியாதை தத்துவம். அந்த சுயமரியாதைக்கு எதிராக இருப்பது என்ன? பண்பாடு என்ற பெயரில் வருகின்றது. இந்த இடத்துல தான் நம்ம இந்த சனாதனத்தை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. நமக்கு யார் மேலேயும் காழ்ப்பு கிடையாது. நாம் மனிதத்தை நேசிப்பவர்கள், மனித சமத்துவத்தை ஏற்பவர்கள். ஆனால் மனிதத்தை இழிவு செய்கின்றதை பொறுத்து கொள்ளாதவர்கள். இப்போ இந்த சனாதனம் என்றால் என்ன? யாரையும் நாம் காழ்ப்பு கொள்வதற்காக இந்த கூட்டம் நடைபெறவில்லை. விழிப்பூட்டுவதற்கும் அறிவூட்டுவதற்குமாக இந்த கூட்டம் நடைகிறது. சனாதனத்தின் அடிப்படை என்ன? முதலில் சொல்லுவது, சனாதனம் என்றால் நம்பிக்கை. எதை நம்புவது? வேதம் எதை சொல்லியதோ அதை நம்பு, ஏற்றுக்கொள். எதை ஏற்றுக்கொள்வது? ஸ்மிருதிகள் எதை சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொள். இதை ஏன் சொல்கிறேன்னா, கடந்த 21ஆம் தேதி இந்து பத்திரிகையில் ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க. இந்து பத்திரிகையில், அந்த இந்து பத்திரிகை என்ன செய்தின்னா, நம்ம சென்னையில் இருக்கிற வேல்ஸ், நாங்கள் கல்வி தந்தைகளில் அந்த வேல்ஸ் நிறுவனம் வரும் கல்வி கொடையில். அந்த வேல்ஸ் நிறுவனத்தில் இன்ஸ்டியூட் ஆஃப் லா, சட்ட கல்லூரி ஒன்று இருக்குது. இந்த சட்டக்கல்லூரியின் விழாவிற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி என் கோட்டீஸ்வர் சிங் வந்திருக்கார். அவர் உரையாற்றியதை நம்ம அந்த பத்திரிகையில் வந்திருக்கு. அந்த கூட்டத்தில் மகாதேவன், ஜிஆர் விஸ்வநாதன் போன்ற வேறு பல நீதி மன்னர்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கிற கூட்டத்தில் மாணவர்களை வைத்துக்கொண்டு பேசுகின்றார். அது ஆங்கிலத்தில் வந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். த ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் இன் த ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இந்த அரசியலமைப்பு முகப்பில் இருக்கிற அடிப்படை அந்த விடுமியங்கள் இருக்கு இல்லையா, அவரே சொல்கிறாரு. ஜஸ்டிஸ், நீதி, லிபர்ட்டி, சுதந்திரம், ஈக்குவாலிட்டி, சமத்துவம், அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம். நீங்கள் அம்பேத்கர் நினச்சிக்கிறீங்களா? இல்லை. இவர் சொல்கிறாரு, have been derived from dharma. இது தர்மத்திலிருந்து, நம்ம தர்மத்திலிருந்து பெற்றோம். கான்ஸ்டியூஷனில் ஒன்றும் புதுசு கிடையாது, நம்ம தர்மத்திலிருந்து அந்த சொற்களை பெற்றோம் சொல்லிட்டு, அண்ட் நாட் ஃப்ரம் தி ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து பெற்றதில்லை. ஏன்னா ஃப்ரெஞ்சு புரட்சியில் தான் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டை இருந்த 3 வாசகங்கள் மக்களிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதை வைத்து கொண்டு மன்னராட்சி கவிழ்க்கப்பட்டு மக்களாட்சி உருவாக்கப்பட்டது. ஃப்ரெஞ்சு புரட்சியில் நமக்கு வரலைங்கிறாரு இந்த கோட்டீஸ்வரன் சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறார், வென் வி டிராஃப்டட் தி கான்ஸ்டியூஷன், இந்த அரசியலமைப்பை நம்ம உருவாக்குற சமயத்தில், டிட் வி பாரோ தீஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், ஃபண்டமெண்டல் வேல்யூஸ், அடிப்படை இந்த விடுமியங்களை ஃப்ரம் தி ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன், ஃப்ரெஞ்சு ஹிஸ்ட்ரி, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். மெனி பீப்புள் திங்க் தட். எல்லாம் மற்றவங்கெல்லாம் மடையனுங்க, அவங்கெல்லாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா புத்திசாலிகள் இந்தியாவில் எல்லோரும் இருக்க முடியாது இல்லையா, கொஞ்சம் பேருக்கு தான் புத்திசாலிகளாக இருக்க முடியும். அதில் இவரும் வர்றாரு. நான் ஆர்.என். ரவி மட்டும் நினச்சேன், இல்லை அவருக்கு துணையாக ரொம்ப பேர் இருக்காங்க. இவருக்கு பேர் உச்சநீதிமன்ற நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அவர் சொல்கிறார், மெனி பீப்புள் திங்க் தட் எஸ் வி டிட் ஸோ. இவரும் அப்படி நினச்சிட்டு இருந்தாரம்மா. வி டிட் நாட் பாரோ, ஜஸ்டிஸ் இஸ் பேஸ்ட் ஆன் இந்தியன் ட்ரெடிஷன்.
நல்ல வழியாக ஹிந்து ட்ரெடிஷன், சனாதன ட்ரெடிஷன் சொல்லலை. இந்தியன் ட்ரெடிஷன், கான்செப்ட், ஃபிலாசபி பேஸ்ட் ஆன் தர்மா. தர்மா இஸ் நாட் ரிலிஜன், நாட் பூஜா இன் த டெம்பிள். இட் இஸ் எ வே ஆஃப் லீடிங் ரைட்டியஸ் லைஃப். முறையான, சரியான, ஒழுங்கான வாழ்க்கையை நடத்துகிறது தான் தர்மம். அது என்ன ஒழுங்குங்கிறது அவர் சொல்லலை, யாருமே சொல்கிறதில்ல, அது வேறு விஷயம். அதனால் இவர் சொல்கிறார், அதனால தான் 1000 வருஷங்களாக வெளிநாட்டுக்காரங்க முஸ்லீம்கள் வந்தாங்க இங்கே இருக்காங்க, பார்சிகள் வந்தாங்க இங்கே இருக்காங்க. ஏன்னா நாம் எல்லாரையும் அணைச்சிக்கிட்டோம். மணிப்பூரில் நம்ம யாரையும் கொல்லலை, நாம் இங்கே ஆணவ படுகொலைகள் நடத்தலை, நமக்கு அந்த பழக்கமே கிடையாது. எல்லாம் நம்ம இந்த நாட்டில் கொள்கிறேங்க. இவங்க மற்ற நாட்டில் போய் ஏன் இல்லை அமெரிக்காவில் இந்த தர்மம் பரவேறிச்சு போட்டிருக்கு, இந்தியன்ஸ் அங்கே நிறைய இருக்காங்க, அங்கே பரவேறிச்சு. ஸோ இப்படி இவரை சொல்லிகிட்ருக்கார். இப்போ ஒரு நீதிபதி சொல்கிறார், அரசியலமைப்புங்கிறத நம்ம மையமாக வச்சு பல போராட்டங்களை நடத்திட்டுருக்கோம் நமது உரிமைகளுக்காக. அந்த அரசியலமைப்பை இவர் சொல்கிறாரு, ஆர்.என். ரவி எப்படி கொச்சைப்படுத்தினாரோ அப்படி இவர் கொச்சைப்படுத்துகின்றார். ஒரு கவர்னர் கொச்சைப்படுத்தினார், ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை கொச்சைப்படுத்தலாமா? கான்ஸ்டியூஷனுங்கிறது வாழ்க்கை ஒழுங்கு விதிகளை பற்றி கூறுவது மட்டுமல்ல, ஒரு நாட்டை உருவாக்குவது, எந்த அடிப்படையில் இந்தியா என்ற ஒரு அரசு கட்டமைப்பை உருவாக்குவது, ஒரு தேசம், ஒரு நேஷன், அதை உருவாக்குறது, அதை வரையறை செய்வது கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனலாட்டா இந்தியாங்கிற அமைப்பு கிடையாது. யார் ஆளுவது என்பது மட்டுமல்ல, டெமோக்ரஸியில் ரொம்ப பேர் தப்பாக எடுத்திருக்காங்க. ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது மக்கள்ன்ட்டு. யார் ஆளுவது என்பது மட்டுமல்ல ஜனநாயகம், எப்படி மற்றவர்கள் ஆளப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பதும் ஜனநாயகம். யாரையாவது ஆட்சி செய்ய எனக்கு கதாநாயகன் வந்தால் போதும், எனக்கு அவதாரம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விடலைத்தனம். நாம் எப்படி ஆளப்படுவோம் என்று சிந்திக்க ஆரம்பிப்பது ஜனநாயகம். மக்களது வாழ்க்கையை ஒட்டி, உரிமைகளை ஒட்டி, விடுதலையை ஒட்டி வருவது ஜனநாயகமே தவிர ஆட்சியில் யார் இருப்பார்கள் என்பது அல்ல, என்பது மட்டுமல்ல ஜனநாயகம். இதை புரிந்து கொள்ளாத நீதிபதி சொல்கிறார் தர்மா. தர்மனா நம்ம ஆர்.என். ரவி சொன்ன தர்மம் தான் இருக்கணும். இவர் சொல்கிறத பார்த்தா சனாதன தர்மம். சனாதன தர்மா இஸ் இட் ஏ கான்ஸ்டியூஷனல் வேர்டு? அரசியலமைப்பில் அது வேண்டாம். ஏன்னா ஒரு நீதிபதி சனாதனத்தை நீங்கள் கொஞ்சம் கொல்லுவேன் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் நடமாட முடியுமான்ட்டு ஒரு நீதிபதி கேட்குறாரு. நம்ம உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரு. சனாதனத்தை பற்றி பேசினா தலைக்கு விலை பேசுகிறாங்க. சனாதனம் அவ்வளோ கொடுமையான விஷயமா? சனாதனம் எந்த டிக்ஷனரியில் இருக்கே? சனாதனம்னா முதல்ல விளக்கிட்டு தானே நீங்கள் சொல்லணும். சனாதனம்னு கேட்டால் இது மதமா? இல்லைங்க, அதுக்கும் மேலே. வழிபாட்டு முறையா? அதுக்கும் மேலே. இது தத்துவமா? அதுக்கும் மேலே. எல்லாத்துக்கும் மேலே மேலேன்னு சொல்கிறாங்களே தவிர மேலே அதை என்னதான் இருக்குன்னு பார்த்தா சூன்யமாக இருக்குது. மேலே மேலேன்னு சொல்கிறாங்க. யாருமே சனாதனம் விளக்குவ கிடையாது. ஆனால் ஒன்றை, சனாதனம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 1900 ஆண்டிலிருந்து சனாதன மாநாடுகள் நடத்தி கொண்டு இருக்கின்ற, சனாதனத்தால் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றவர்களது அறிக்கைகளை பார்த்தால் தெரியும். சனாதனம் என்பதை அவர்கள் அடிப்படையில் வைதிகம்னு சொல்கிறாங்க, வேதம் சார்ந்ததுங்கிறாங்க. அந்த வேதத்தை நடைமுறைப்படுத்த ஸ்மிருதிகள் வேண்டும் என்கின்றார்கள், சட்டத்திட்டங்கள். இப்போ சனாதனம் ஆன்மீகம், கடவுள். காந்தி சொன்னார், அந்த மதம்ங்கிறது எனக்கும் கடவுளுக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு. அந்த மதம் என் தேசத்தையோ என் தேசியத்தையோ தீர்மானிக்க முடியாது அப்படின்னார் காந்தி. தனிப்பட்ட உறவு. ஆனால் அந்த சனாதனத்தில் என்ன சொல்கிறாங்க? சனாதனத்தின் அடிப்படை வேதம் என்றால் அந்த ஆதி வேதத்திற்கு, ஆதி வேதம், அதற்கு உருவக்கடவுள் கிடையாது, அதற்கு ஆகமம் புராணமும் கிடையாது, புரோகிதம் கிடையாது, அர்ச்சகம் கிடையாது. யஜ்ஞம், மந்திரம், பலி இதெல்லாம் உண்டு.
அரசனுக்காக மட்டுமே செய்யப்படுகின்ற யஜ்ஞங்கள். மந்திரங்களும் யஜ்ஞங்களும் பலிகளும் தானங்களும் தான் ஆதி வைதீகம். அப்போ இல்லாத உருவம் எப்போ உங்களுக்கு நீங்கள் சிலையை ஆண்ட ஆரம்பிச்சிங்க? அப்பொழுது இல்லாத கோவிலை நீங்கள் எப்பொழுது பெற்றீர்கள்? இந்த கோவில்களையும் சிலைகளையும் மற்றவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். அங்கே உங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தனத்தில் என்றைக்கு இந்த சிலை வழிபாட்டின் மூலமாக அரசனையும் மக்களையும் உங்கள் கைக்குள் போட்டுக்கொள்ள முடியும் என்று நினைக்கின்றீர்களோ, அதுவரை இருந்த யக்ஞ பிராமணர்கள் அதற்கு பின் அர்ச்சக புரோகிதர்களாக மாறுகின்றார்கள். அர்ச்சகம் கிடையாது ரிக்வேதத்தில். இல்லாத அர்ச்சகம் எப்பொழுது வந்தது? நமது கோவில்களில் நுழைவதற்காக வந்தது. அதை அவர்களுக்காகவே ஏகபோகமாக மாற்றுவதற்காக ஆகமம் வந்தது, நியாயப்படுத்த புராணங்கள் வந்தன. அப்போ மற்றவர்களது கடவுளை ஏற்றுக்கொள்ளுவீங்க, சனாதனத்தில் வந்துடும். எப்போ வரும்னா, பிராமண புரோகித தலைமையும் ஆதிக்கமும் முதன்மையும் இருந்தால் சனாதனம் ஆயிடும். அதான் பண்ணிட்டுருக்கிறாங்க. சனாதனம் என்பது படிநிலையிலான மத நம்பிக்கைகளையும், சனாதனம் என்பது படிநிலையிலான சமூக கட்டமைப்பையும் அடிப்படையாக கொண்டது. நாம் சனாதனத்தை எதிர்ப்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில். படிநிலையை ஏற்பது இல்லை. நாம் கடவுளுக்கு மதம் என்பதை ஒப்புக்கொள்வதில்லை. நாம் ஜாதி வர்ணத்தை இயற்கை படைத்தான் என்று நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. நாம் இனியும் சொல்லப்போனால் ஜாதி பேசுபவன் மனிதனாக இருக்க முடியாது என்று உறுதியாக எடுத்துக்கொண்டவர்கள் நாம். ஜாதினா மனிதன் கிடையாது. ஏன்னா எப்போ அவன் மனிதன் இல்லைன்னா, பிறரை அந்நியப்படுத்துகின்ற ஒன்றை இவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, பிறரை தாழ்வாக நினைக்கின்ற ஒன்றை இவன் உருவாக்கி கொள்கின்ற பொழுது அவன் மனிதன் என்ற நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைகின்றான். மதம் அபினி போன்றதுன்னாங்க. ஆனால் ஜாதிங்கிறது அபினியை விட விஷத்தன்மை உடையது. இந்த மதமும் ஜாதியும் வரதில் மத எதிர்ப்புங்கிறது கடவுள் எதிர்ப்புன்னு அர்த்தம் கிடையாது. மதத்தின் பெயரால் கொண்டு வரப்படுகின்ற மனித அந்த நாம் சொல்லப்போனால் வெறுப்புக்களை எல்லாம் முறியடிப்பதற்காகத்தான் மதம் கடந்த கடவுளை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். நாம் மதம் கடந்த கடவுள் என்பது மதம் கடந்த இயற்கையாகவும் பார்க்கின்றோம். கடவுள் என்பது நான் சொல்லி இருப்பது தான் கடவுள் என்றால் அது கடவுளே அல்ல. அது என்றுமே இருக்கின்ற உண்மை என்றால் இன்றுமே இருக்கும். கடவுள் தன்னை கிறிஸ்துவனாகவோ இஸ்லாமியனாகவோ வைதிகனாகவோ என்றும் காட்டிக்கொண்டது கிடையாது. கடவுளுக்குன்னு மொழி இருக்கா? கடவுளை பற்றி சிந்திப்பவர்கள் அவர்களது தத்துவங்களாக கொண்டு வரி ஒரு மொழியில் இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் கடவுளுக்கு ஒரு மொழி, கடவுளை பூசிப்பவர்களுக்கு வேறு மொழி என்று இருக்கின்ற ஒரு இடைநிலையை பார்ப்பது இந்தியாவில் மட்டும்தான், வைதிகத்தில் மட்டும்தான், சனாதனத்தில் மட்டும்தான். இஸ்லாமியர்களுக்கு அராபிய மொழின்னா அராபிய மொழியை யாரும் படிப்பதற்கு தடை இல்லை. கிறிஸ்துவர்களுக்கு அவங்களுக்கான அந்த எபிரேய மொழியும் போய், கிரேக்க மொழியும் போய், லத்தீன் மொழி மொழி மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் கிறிஸ்துவத்தை பரப்புகின்ற மொழியை படிப்பதற்கு கிறிஸ்துவராக இருப்பவர்கள் யாருக்குமே தகுதி இல்லை என்று கூறுவது கிடையாது. அனைத்து கிறிஸ்துவர்களும் அதே பைபிளை படிக்கலாம், அனைத்து இஸ்லாமியர்களும் அதே குரானை ஓதலாம். ஆனால் இந்தியாவில் நான் படிப்பேன் நீ கேட்டுக்கொள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது, அது இனியும் பலவேறு வடிவங்களில் நம்மை வாட்டுகின்ற போது அதை எதிர்ப்பதை நாம் சனாதன எதிர்ப்பு என்று சொல்லுகின்றோமே தவிர, எந்த ஒரு இனவெறியோ ஜாதி வெறியோ வர்ண வெறியோ மத வெறியோ அதில் இல்லை. நாம் மனிதம் ஒன்று என்பதை நம்புபவர்கள். தடைகள் வருகின்ற பொழுது தடைகளை மறுக்கின்றோம், மனிதரை இணைப்பதற்கான வழிகளை தேடுகின்றோம். சனாதனத்தை எதிர்க்க வேண்டிய நிலைமை ஏனென்றால், சனாதனம் மனிதர்களை பிரித்து பார்க்கிறது, படிநிலை சமூகம் ஆக்குகின்றது, ஒருவனுக்கு சில உரிமைகளை தருகிறது, பலருக்கு பல உரிமைகளை மறுக்கின்றது, வெகு உழைப்பவர்களை மிக மிக அடிமட்டத்தில் வைத்து பார்க்கின்றது. அதே தெய்வ நிச்சயம் என்று சொல்ல வைக்கிறது. இதை நாம் மறுப்பது சனாதன மறுப்பு என்று பொருள். இப்போ இந்த நாட்டில் 2 அடிப்படைகள். ஒன்று சனாதன அடிப்படை,
இனி ஒன்று சுயமரியாதை அடிப்படை. சுயமரியாதை அடிப்படை என்றால் மதமோ ஜாதியோ பொருட்டு அல்ல, மனிதம் புதுமையாகிறது. சுயமரியாதை அடிப்படையில் நாம் அரசியலையும் சமூகத்தையும் பார்ப்பதுவா, சனாதனத்தின் அடிப்படையில் அரசியலையும் சமூகத்தையும் பார்ப்பதுவா? நாம் மானமுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டுமென்றால், சம உரிமையுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டுமென்றால் சமதர்மம் என்பது சரியான அடிப்படை, சுயமரியாதை என்பது சரியான அடிப்படை. சனாதனம் என்பதுக்கு அது முரண்பட்ட ஒரு கருத்தாக மாறுகிறது. நமது விமர்சனம், சனாதன விமர்சனம் என்பது கடவுள் சார்ந்தது அல்ல. நமது சனாதன எதிர்ப்பு என்றது மனிதனை பிரித்து பார்க்கின்ற கொடுமையை சார்ந்தது. ஆகவே கொடுமை எதிர்ப்பு என்பதுவே பாவம் என்றால் அந்த பாவத்தை நாம் மறுபடியும் மறுபடியும் செய்து கொண்டே இருப்போம். அதை பாவம் என்று சொல்லுகிறது. சட்டவிரோதம் என்று சொல்லுவதற்கு இந்த நீதிபதிகளுக்கு எப்படி துணிச்சல் வந்தது என்று தெரியவில்லை. நீதிமன்றத்தில் இருப்பவர்கள் சட்டங்களை பார்த்து நீதி சொல்ல வேண்டியவர்கள். ரூல் ஆஃப் லா, சட்டத்தை நாட்சி. இங்கே சம்பிரதாயத்தை நாட்சியை பார்க்க முடியுமா? இங்கே நீதிபதிகள் சட்டத்தை பற்றி கவலைப்படலை, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி கவலைப்படலை. எதை பற்றி கவலைப்படுவாங்கன்னா, நம்ம சம்பிரதாயம் என்ன ஆச்சுன்ட்டு. சபரிமலையில் யார் சம்பிரதாயம் கொண்டு வந்தது? 120 வருஷத்துக்கு முன்னால் அங்கே அந்த பழங்குடியின மக்கள் வழிபட்டு கொண்டிருந்தது. ஆண்களும் பெண்களும் சென்றது. ஒரு தடையை ஏற்படுத்தினால் விளம்பரம் கிடைக்கும். ஒரு கோவிலில் பெண்களுக்கு தடை. உலகத்திலேயே இந்துக்கள் அல்லாதவர்கள் நுழைய வேண்டாம் என்று சொல்லுகின்ற மத கோட்பாட்டை எங்காவது பார்த்தது உண்டா? ஒரு கிறிஸ்துவ கோவில் போகிறதில் கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் நுழைய வேண்டாம் என்று சொல்லுவது உண்டா? இஸ்லாமிய தர்கா மதத்துக்கு பிறந்ததில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லுவது உண்டா? கடவுள் அனைவருக்கும் பொதுமை என்றால் ஏன் இந்த மத தடைகளை உருவாக்குகின்றீர்கள்? சனாதனம் அதை வலியுறுத்துகிறது. சனாதனம் ஜாதிக்கு ஒரு நீதி சொன்ன சனாதனம். ஒரு கொலையை ஒரு பஞ்சமன் செய்தால் அவனுக்கு சிரச்சேதம், அதே கொலையை ஒரு பிராமணன் செய்தால் சிகைச்சேதம் சொன்னவர் பெரியார். அவர் கற்பரசன் சொல்லலை, அவர் ஸ்மிருதிகளை எடுத்து காட்டிட்டு சொன்னார். இப்போ ஒரு குற்றத்திற்கு 4 வர்ணங்களுக்கு 4 விதமான தண்டனைகள். ஆனால் எந்த தண்டனை வந்தாலும் கொலை செய்த பிராமணனை கொன்றுவிடக்கூடாது. பிரம்மஹத்தி தோஷம், அதற்கு கடுவாய் கிடையாது. ஆதித்த கரிகாலனை கொன்ன அந்த 4 பிராமணர்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்னென்னா, இந்த குடுமையை கொஞ்சம் வெட்டிட்டு ஊரை விட்டு வெளியே அனுப்பிடுறது. ஊரை விட்டு பிறந்தாலும் அவன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக டிஏ கொடுத்து அனுப்புனாங்க. வடிச்செலவுக்கு பணத்தையும் கொடுத்து அனுப்புறது தர்மம். ஆனால் அரசனுக்கு எதிராக ஒருவர் நினைத்து பார்த்தால் கூட கொலை செய்வது என்பது அன்றைய சட்டம். இன்றைக்கு எப்படி போகுதுன்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தான் இந்த பகல்காமை சொல்லிட்டு ஒரு போர் நடந்தது. இதே எஸ்ஆர்எம் கல்லூரியில், எங்கள் எஸ்ஆர்எம் அந்த ஒரு இது இருக்குது, பாரிய வேந்தர் இருக்கிற கல்லூரி. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிய நமக்கு தெரியும். இந்த கல்லூரியில் பணியாற்றுகின்ற ஒரு ஆசிரியை தனது ப்ரைவேட் அந்த ட்விட்டரில் ஒரு குழந்தையை கொல்லுவதற்கு ஒரு போர் தேவையா, ஒரு பாகிஸ்தானி குழந்தை கொல்லப்பட்டது, போர் எதிர்ப்பு மறுப்பு வாசகத்தை வெளியிட்டாங்க. போலீஸ் கேஸ் எடுக்கலை. ஆனால் இந்த இந்துத்துவ தேசபக்தர்கள் அவங்க மட்டும்தானே. இது தேச விரோத செயல், இனியுமா வேலைக்கு வச்சுருக்கீங்க? உடனே மொட்டைக்கடிதாசு போலியான பெயரில் தந்தி எல்லாம் கொடுத்து அந்த பொண்ணு இன்றைக்கி விசாரணை குழுவில் இருக்குது. கேட்குற கேள்வி, குற்றம் சாட்டுபவர் யார்? கண்ணுக்கு தெரியாத நபர் குற்றம் சாட்ட முடியுமா? என்ன குற்றம்? கல்லூரி வளாகத்தை நான் தவறாக பயன்படுத்தினேனா? மாணவர்கள்ட்ட தவறான செய்திகளை கொடுத்தேனா? போர் எதிர்ப்பு என்கிறது மனித தன்மையின் அடிப்படையில் வருவது. போரை யார் செஞ்சாலும், கொலையை யார் செய்தாலும், போர் என்ற பெயரில் செய்யப்படுகின்ற கொலையும் கூட கொலைதான். நாம் கொலைகளை ஏற்பவர்கள் அல்ல, அது எந்த பெயரில் இருந்தாலும் கொலைகளை மறுப்பவர்கள். ஆனால் அந்த இளம் ஆசிரியைக்கு இன்றைக்கி மிரட்டல், அச்சுறுத்தல், என்கொயரி
வேலையை விட்டு தூக்கணுமா, போலீஸில் கொடுக்கணும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீதிபதிகள் வந்தால் எப்படி பேசலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. இன்றைய நீதிமன்றங்கள்லாம் நம்ம கடைசி புகலிடமாக நினைக்கிறோம். அப்படி இருக்கணும்னு விரும்புகிறோம். ஒரு சிலர் இருக்கின்றார்கள். ஆனால் பலர் கட்டை பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று ஒரு கேஸு, ஒரு முன்னாள் நடிகர் இந்நாள் தலைவருக்கும் ஒரு பொண்ணுக்கும் இருந்த அந்த உறவை பற்றி வருது. பரஸ்பரம் நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு முடிச்சிருங்க விஷயத்தை. நீங்கள் மன்னிப்பு இதோட இதுக்கு மேலே இந்த விஷயத்தை கிளப்பாதீங்க. குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா? உண்மையாக இருந்தால் என்ன தண்டனை, பொய்யாக இருந்தால் பொய்யாக குற்றம் சாட்டியவருக்கு என்ன தண்டனை? இதை சொல்கிற நீதிபதி சொல்லாமல் விட்டுட்டு அதை ஏன் படத்தெல்லாம் கிளறீங்க? விடுங்க. மியூச்சுவலாக நான் மன்னிப்பு கட்டு, நீ சொல்லு, நீ மன்னிப்பு கட்டுன்னு சொல்லு, விஷயத்தை முடிச்சுங்கன்னா இது என்ன நீதிமுறை? சட்டத்தின் ஆட்சி நடப்பதற்கு நீதிபதிகளே தடையாக இருந்தால் நம் நாட்டின் நிலைமை என்ன? நீதிமன்றங்கள் நமக்கு விடியலை தரும் என்ற நம்பிக்கை பொய்த்து போய்விடாதாம். சனாதன எதிர்ப்பு என்பதில் இருக்கிறது. சனாதன உணர்வு தான் சில நீதிபதிகளை அவ்வாறு செய்ய வைக்கின்றது. எதை கேட்டாலும் அர்ச்சகரை எல்லாம் பயிற்சி முடிச்சுட்டு 400 பேர் வேலை இல்லாமல் இனி இருக்காங்க. கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஆகம தடைங்கிறாங்க. பாரதி பாடினார் இல்லையா, தண்டச்சோறுன்னும் பார்ப்புக்கு ஒரு நீதி என்றால் சாத்திரமெல்லாம் சதி என்று கண்டோன்னு பாரதி சொன்னார். அந்த பாரதி இவங்க படித்தது இல்லையா? தனித்தனி நீதி வந்தால் என்ன செய்யணும்? இந்த நாம் நீதிமன்றங்கள் மேலோ நீதிபதிகள் மேலோ நமக்கு எந்த காழ்ப்பும் கிடையாது. அவர்கள் நமது காவலர்களாக இருக்க வேண்டும் என்று நம்புகின்றோம். சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்புகள் இருக்க வேண்டும் என்று நம்புகின்றோம். சில வழக்குகளை கால வரையறையின்றி ஒத்தி வைப்பதுவே பெரிய குற்றம் என்று நினைக்கின்றோம். அந்த பீமா கரோகன் கேஸில் எத்தனை வருஷமாச்சு? குற்றச்சாட்டு ஒன்று கூட பதியலை. ஆனால் 2 பேர் இறந்தே போயிட்டாங்க. 7 ஆண்டு சிறைவாசம். ராமன் 12 ஆண்டு வனவாசம் போனால் அவங்களுக்கெல்லாம் கொதிக்குது. நம் கண் முன்னாலேயே நபர்கள் குற்றம் நிரூபிக்கப்படாமல் சிறையில் இருக்கின்றபோது நீதிமன்றம் எப்போ வந்தாலும் பெயில் மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்மை யார் காப்பது? சனாதனம் நம்மை கைவிட்டு விட்டது. நாம் நம்பி இருப்பது சமதர்மம், சுயமரியாதை. இந்த சுயமரியாதை செய்தியை நாம் வீடுதோறும் கொண்டு சொல்ல வேண்டும். சுயமரியாதை செய்தி இது சட்டவிரோதம் அல்ல, இந்த தேச விரோதம் அல்ல. இந்த தேச மக்களை சமத்துவமாக பாதுகாப்பாக இருக்க வைக்க வேண்டும் என்றால் அடிப்படை என்பது சனாதனம் அல்ல, அடிப்படை என்பது சுயமரியாதை, சமதர்மம் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் அனைத்திடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி. வருகிறேன்.